ராக்காங்கிற பேரில் நம்ம அட்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு அடுத்த மூவியை டைரக்ட் பண்ண போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ராக்கா மூவியை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ராக்கா அப்படிங்கிற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நிறைய மூவிஸ் அப்படிங்கிறது ஃபாரினில் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தெலுங்கு சினிமாவில் அதுவும் அட்லி பார்த்துட்டிங்கன்னா முதலாக வந்து ஒரு தெலுங்கு சினிமாவை அல்லு அர்ஜுன் வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஜவான் படத்தை வந்து நம்மளுடைய ஷாருக்கானை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து நம்ம ஆர்யா, அப்புறம் வந்து அடுத்தடுத்து விஜய் சாரோட மூவிஸை பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். தற்போதைய சிஎமான விஜய் சாரோட மூவிஸை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அட்லியுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியா இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும், இல்லை பிகிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மேக்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுனாலே பார்த்துட்டிங்கன்னா அட்லி கூட ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா அட்லி வந்து ஜவான் படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஜவான் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து நம்ம அட்லி வந்து விட்டு வைக்கக்கூடாது, நம்ம வந்து எப்படியாச்சும் அவரை வந்து கேப்சர் பண்ணிக்கணும், அவரை வச்சு மூவிஸை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்மளுடைய இவங்க எல்லாருமே பிளான் பண்ணாங்க. ஸோ அவங்க பிளான் போட்ட மாதிரியே தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்மளுடைய அல்லு அர்ஜுன் வந்து சூப்பராக நம்மளுடைய அட்லியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த மூவிஸ்க்கான பிளான்ஸ் அப்படிங்கிறதுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அட்லி பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டேரக்டர் ஆவார். இப்போவே அவர் பார்த்திங்கன்னா பெரிய டேரக்டர் தான். ஏன்னா ஜவான் படத்துக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100 கோடி கிட்ட வந்து ஒரு சம்பளம் ஆனதாக சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரியே அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா 1000 கோடிக்கு மேலேயே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அட்லியோடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் கொடுக்குற அந்த ஒரு சீன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா வந்து வேறு ஒரு மூவிலேருந்தோ இல்லை வேறு ஒரு கான்செப்ட்லேருந்தோ வந்து காப்பி அடிக்கப்பட்டிருந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்புகிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருவார். அது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அட்லியோடைய மிக முக்கியமான ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா அட்லியோட மூவிஸ் அப்படின்னாலே வந்து அதை விரும்பி பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. அது வந்து இப்போதைக்கு வடக்கு வரைக்குமே வந்து ஃபாலோ ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் விரும்பி பார்த்துட்ருக்க மூவிஸில் ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஹாலிவுட் மூவிஸோட இன்ஸ்பிரேஷனில் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராக்கா மூவியுமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்கா அப்படிங்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய அப்பியரன்ஸு அந்த பவர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சூப்பர் ஹீரோ டைப்பில் இருக்கிற மூவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்லு அர்ஜுனுடைய ராக்கா மூவி என்ன மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க போகுது, அது வந்து எப்படி தெலுங்கு சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு. ஏன்னா ஏற்கனவே ராஜமௌழி பார்த்திங்கன்னா வாரணாசி மூவியாக இருக்கட்டும், அடுத்தடுத்த மூவிஸில் பார்த்திங்கன்னா மாஸ்க் காமிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனுமே புஷ்பா மூவியில் மாஸ்க் காமிச்சிட்டாரு. பாகுபலி மூவியும் பயங்கர மாசாக இருந்துச்சு. இப்போ நம்ம ராக்கா மூவி எப்படி இருக்குன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தெலுங்கு சினிமா பற்றின அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.